பைஅத்துக்குரிய 4வது ஆதாரம் சுனன் நசாஇ என்ற கிரந்தத்தில் 701வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. தல்க் இப்னு அலி என்பவர் அறிவிக்கிறார், قال خرجنا وفدا الى النبي صلى الله عليه وسلم. நாங்கள் ஒரு கூட்டமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு தூதுக்குழுவாக வந்தோம். வந்து ஃபபாயனாஹு அவர்களிடத்திலே பைஅத் செய்தோம். வஸல்லைனா மாஹு அவர்களோடு நாங்கள் தொழுதோம். வஅக்பர்னாஹு அன்ன பிஅர்லினா பீஅத்தன் லனா அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒரு தூர பகுதியில் இருந்து வருகிறோம், எங்களுடைய பகுதியிலே ஒரு கோயில் இருக்கிறது, அது எங்களுக்கு சொந்தமான கோவில், எனவே இதை நாங்கள் ஒரு பள்ளியாக ஆக்க வேண்டும், இதனை துப்புரவு செய்வதற்குரிய ஒரு வழியை எங்களுக்கு ஏற்படுத்தி தாருங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்களுடைய உது செய்த அந்த தண்ணீரில் இருந்து தரும்படி நாங்கள் கேட்டோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதஆ பிமாஇன் தண்ணீரை கொண்டு வரும்படி சொன்னார்கள். ஃபதவல்லா உது செய்தார்கள். வதமல்மத வாய் கொப்பளித்தார்கள். உதுவெல்லாம் செய்து முடிந்ததும் அதனுடைய மீதி தண்ணீரை ஒரு பாத்திரத்திலே ஊற்றி எங்களிடத்திலே தந்தார்கள். தந்து சொன்னார்கள், நீங்கள் இதனை எடுத்துச் சென்று உங்களுடைய ஊருக்கு கொண்டு போய் உங்களுடைய அந்த கோயிலை இடித்துவிட்டு அதிலே இந்த தண்ணீரை அதிலே ஊற்றி நீங்கள் ஒரு பள்ளியாக அதனை அமைத்து விடுங்கள் என்று சொன்னார். எனவே அதன்படி நாங்கள் வந்து எங்களுடைய பள்ளி எங்களுடைய அந்த கோயிலை பராமரித்துக் கொண்டு ஒரு சன்னியாசி இருந்தார், அவரிடம் வந்து இதையெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த அந்த தண்ணீரை ஊற்றி ஒரு பள்ளியாக அதனை நாம் அமைத்தோம். அதற்கு பிறகு நாங்கள் அந்த பள்ளியிலே அதான் சொன்னோம். அந்த அதான் சத்தத்தை கேட்டதும் அந்த பாதிரியார் என்ன செய்தார் என்றால், இது சத்திய அழைப்பு என்று சொல்லிவிட்டு அவர் ஓடிவிட்டார் என்று இந்த தல்க் இப்னு அலி என்ற அந்த நபித்தோழர் அந்த செய்தியை அறிவிக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யமனிலிருந்து வந்த அந்த கிறிஸ்தவர்கள் அந்த தூதுக்குழுவினர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்து இஸ்லாத்தை விளங்கி அவர்களிடத்திலே பைஅத் செய்தார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம். இது பைஅத்துக்குரிய 4வது ஆதாரம்.